Hello aspirants, welcome to our channel Way to Get Hope. நம்ம இன்னைக்கு February 25 and 26 கான கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, தமிழக காவல்துறையில் புதிதாக தொடங்கப்பட உள்ள பிரிவின் பெயர் என்ன? ஆப்ஷன் பார்க்கலாம். தீவிரவாத தடுப்பு பிரிவு, ஊழல் தடுப்பு பிரிவு, பயங்கரவாத தடுப்பு பிரிவு, லஞ்ச தடுப்பு பிரிவு. இதற்கான ஆன்சர் தீவிரவாத தடுப்பு பிரிவு. இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவை எங்கெங்கெல்லாம் உருவாக்கப்பட போகிறாங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி. இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு டிஐஜியாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஜே மகேஷ் அவர்களை தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண் ஆடுகள காப்பாளராக பிட்ச் கியூரேட்டராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். அதித்தி சென், பிரீத்தி ரஜாக், நீனா சிங், ஜெசிந்தா கல்யாண். இதற்கான ஆன்சர் ஜெசிந்தா கல்யாண். இவங்களை தான் இந்த பிட்ச் கியூரேட்டராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. பெண் ஆடுகள காப்பாளர், முதல் பெண் ஆடுகள காப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அதித்தி சென் அப்படின்றவங்க யாருன்னா ஜிடி பிர்லா விருதினை பெற்ற முதல் பெண். பிரீத்தி ரஜாக்குன்றவங்க இந்திய ராணுவத்தில் முதல் பெண் சுபேதாரர். நீனா சிங்ன்றவங்க மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனர். காஞ்சன் தேவி யார்னா இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையின் முதல் பெண் தலைமை இயக்குனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பள்ளி மாணாக்கர்களின் காணொளி வாயிலாக பாடங்களை கற்க தமிழக அரசு தொடங்கியுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆப்ஷன் கல்வி சாலை, மணற்கேணி, கல்வி தோணி, மணற்கல்வி. இதற்கான ஆன்சர் மணற்கேணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டிற்கான சைபர் குற்றங்கள் அறிக்கை இந்தியாவிற்கு எத்தனாவது இடத்தை கிடைத்துள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். 70, 65, 95, 80. இதற்கான ஆன்சர் 80. 2023ஆம் ஆண்டில் உலகளவில் இணைய குற்றங்களுக்காக இந்தியா 80வது இடத்தை பிடித்துள்ளது. இணைய குற்றங்களுக்கு உள்ளூர் அச்சுறுத்தல்கள் சுமார் 34% பயனாளர்கள் பாதித்தன. இதன் விளைவாக காஸ்பர்ஸ்கி தயாரிப்புகளில் 74,385,324 சம்பவங்கள் தடுக்கப்பட்டன. 2023ஆம் ஆண்டில் நாட்டின் இணைய பாதுகாப்பு சந்தை 6.06 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பீகாரில் எந்த பல்கலைக்கழகத்திற்கு யுஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வழங்கியுள்ளது? இதற்கான ஆப்ஷன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் பீகார், மகாத்மா காந்தி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, நாலந்தா யூனிவர்சிட்டி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. இதற்கான ஆன்சர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் பீகார். யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கிராண்டட் கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் எந்த யூனிவர்சிட்டிக்குனா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பீகாருக்கு கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் செட் அப் இன் 2009 தான் இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பீகார் 2009 செட் பண்ணியிருக்காங்க. இட் ரிசீவ்ட் த ஹையஸ்ட் A++ ரேங்க் வாங்கியிருக்கு. எங்க இருந்துனா ஃப்ரம் நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிட்டேஷன் கவுன்சில் இன் ஜூன் 2023. 56 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு. அதில் which are less than 10 யூஜிசியோட கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய ஜவுளி கண்காட்சி பாரத் டெக்ஸ் 2024 பிரதமர் மோடி அவர்கள் எங்கு தொடங்கி வைக்கிறார்? ஆப்ஷன் பார்க்கலாம். டெல்லி, பீகார், காஞ்சிபுரம், மும்பை. இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. பிப்ரவரி 26ஆம் தேதி உலகளாவிய ஜவுளி கண்காட்சி பாரத் டெக்ஸ் 2024 பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார். எங்கன்னா நியூ டெல்லியில். பாரத் மண்டபம் மற்றும் யூஷோ பூமி முழுவதும் 22 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 4 நாட்களுக்கு இந்த ஜவுளி கண்காட்சி நடைபெறும். பாரத் டெக்ஸ் ஆனது காட்சிப்படுத்தப்படும். எதிர்கால வட்ட தீர்வுகளை அடையாளம் காணும் நோக்கில் டெக்ஸ்டைல்ஸ் கிராண்ட் இனோவேஷன் சேலஞ்ச் தொடங்கப்படுவதையும் இந்த எக்ஸ்போ சாட்சியாக வைக்கும். நெக்ஸ்ட், சமீபத்தில் லதா மங்கேஷ்கர் விருதை பெற்றவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். ஆனந்த் மிலிந்த், சுமன் கல்யாண்பூர், உதித் நாராயண், சுரேஷ் வாட்கர். இதற்கான ஆன்சர் சுரேஷ் வாட்கர். மூத்த பின்னணி பாடகர் சுரேஷ் வாட்கருக்கு கன்சம் ராகினி லதா மங்கேஷ்வர் விருது ஆனது வழங்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் துணை முதல்வரான தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் அவருக்கு இந்த சிறப்பு நினைவு பரிசுகளை வழங்கினார்.
2021 இந்திய குடியரசில் 4வது மிக உயர்ந்த சிவிலியன் விருதான பத்மஸ்ரீ விருதையும் இவர் பெற்றுள்ளார். லதா மங்கேஷ்கர் விருது என்பது எதுக்காகனா இசைத்துறையில் பணிபுரிந்தவர்களை கௌரவிப்பதற்காக நிறுவப்பட்டது தான் இந்த விருதானது. இது தேசிய அளவிலான விருதாகும். இந்தியாவின் பல்வேறு மாநில அரசுகள் இந்த பெயரில் விருதுகளை வழங்கி வருகின்றன. இந்த விருதுக்கு தகுதி சான்றிதழ் அதாவது சர்டிபிகேட் பிளஸ் ரொக்க பரிசு கொடுக்கறாங்க. இது அதிகாரப்பூர்வமாக வாழ்நாள் சாதனைக்கான லதா மங்கேஷ்கர் விருது என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் செய்திகளில் பார்த்த ஸ்மிஷிங் என்பது என்ன? ஆப்ஷன் பார்க்கலாம். மால்வேர் அட்டாக், சைபர் கிரைம், இயந்திர கோளாறு, மனித உறுப்புகளை திருடுவது. இதற்கான ஆன்சர் மால்வேர் அட்டாக். ஸ்மிஷிங் என்பது ஒரு வகையான ஃபிஷிங் தாக்குதல் ஆகும். இது மால்வேரை பதிவிறக்குவதற்கும் முக்கியமான தகவல்களை இன்ஃபர்மேஷனை பகிர்வதற்கும் அல்லது சைபர் குற்றவாளிகளுக்கு பணம் அனுப்புவதற்கும் மக்களை ஏமாற்றுவதற்கு மோசடியான மொபைல் குறுஞ்செய்திகளை பயன்படுத்துகிறது. இந்த குறுஞ்செய்திகள் மற்றும் ஃபிஷிங் ஆகியவற்றின் பின்னுள்ள தொழில்நுட்பமான SMS ஆகியவற்றின் கலவையாகும். ஸ்மிஷிங் என்பது ஒரு சமூக பொறியியல் தாக்குதல் ஆகும். இது தொழில்நுட்ப சுரண்டல்களை விட மனித நம்பிக்கையை சுரண்டுவதை நம்பியுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மகாராஷ்டிரா MSME மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் பாதுகாப்பு கண்காட்சி எத்தனை மையப்படுத்துகிறது? ஆப்ஷன் பார்க்கலாம். விவசாய பாதுகாப்பு, சிறு குறு தொழில், உணவு பாதுகாப்பு, பாதுகாப்பு துறையை மேம்பாடு. 3 நாளில் மகாராஷ்டிரா MSME பாதுகாப்பு கண்காட்சியானது நடைபெற போது எங்கன்னா பூனேவில் உள்ள மோஷியில் உள்ள சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் தான் இது நடைபெற போகுது 3 நாளுக்கு. எக்ஸ்போ ஆயுதப்படைகள், பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ஆயுத தொழிற்சாலைகளின் பங்கேற்புக்கு சாட்சியாக இது இருக்கும். IAF இன் சமர் இல் மற்றும் ஆகாஷ் மேற்பரப்பில் இருந்து வான்வழி ஆயுத அமைப்புகள், DRDOவின் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் மற்றும் மவுண்டட் கன் ஆகியவை எக்ஸ்போவில் காட்சிக்கு வைக்கப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.